எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஹேமா. இது 30 டேஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட டே 2 இன்றைக்கி. ஸோ மார்னிங் குயிக்காகவே எழுந்தாச்சு. அருண் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ மார்னிங்கே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு சில சிஸ்டர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸே வந்து 2 kg கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஸோ கமெண்ட்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே வந்து வெயிட் செக் பண்ணியிருந்தேன். 53.45 இருந்தது. நேற்றையோட இன்றைக்கி வந்து ஒரு 20 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா தான் காட்டியிருந்தது. ஸோ ஒரு சில டைம் வந்து 20லேருந்து 50 கிராம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக ஒரு 1 kg கிட்ட ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. கண்டினியூஸாக வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்லி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இது ரொம்ப நாளாக இருக்குது, வாங்கி 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ திடீர்னு பார்க்கும்போது அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதான் ரெடி பண்ணியிருந்தேன். நார்மலாக எல்லாருக்கும் பார்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நசுக்கி இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி சப்பையாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்லின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் வந்து இது பார்லியோட ஃப்ளேக்ஸும் இது லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கெட் பண்ணி வைக்குவாங்க. பார்லி வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட நீல் கெட்ட இலக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது பார்லியும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பார்லி, கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து கஞ்சி ரெடி பண்ணி பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக குடிக்கலாம். மெயின் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ யூஸ் பண்ணும். பட் வந்து என்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இல்லை. நான் இருக்கிற இடத்துல கிடைக்கல. நானும் தேடி பார்த்துட்டேன். மேபி இந்த டயட்குள்ளே கிடைச்சா நான் கண்டிப்பாக அது கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வந்து ரெடி பண்ணி ரெசிபி உங்களுக்கு போடுறேன். அந்த பார்லி ஃப்ளேக்ஸை வந்து நல்ல சூடான பாலில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹனி சேர்த்துருந்தேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஓட்ஸுக்குமே இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதாக சாப்பிடணுன்னு இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ சாப்பிட்டுக்கலாம். என்கிட்ட இந்த பார்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ உங்ககிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுதான் சாப்பிடணுன்னு இல்லை. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியான ரெசிபிஸ்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அருண் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 11:30க்கு தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் 11:30க்கு தான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று நைட் வந்து 7:30க்கு சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 11:30க்கு தான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். அதுமாரி நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தண்ணி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. தண்ணி தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக தண்ணி குடிக்கலாம். 7:30 மணிக்கு மேலே நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு தாராளமாக வந்து நீங்கள் தண்ணி குடிக்கலாம். எவ்வளோ வேணால் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது. தண்ணி எப்போ வேணால் குடிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம், தண்ணி வந்து எவ்வளோ வேணால் குடிக்கலாம். ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஸோ ஏதாவது நைட் ட்ரிங்க் நான் சொன்ன மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் நைட்டு டின்னர் முடிக்கிறீங்க இல்லையா, 7:30க்கு முடிக்கிறீங்கன்னா 7:30க்குள்ளேயே அந்த ட்ரிங்கையும் குடிச்சு முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் அடுத்த நாள் வரைக்கும். சரிங்களா? எப்பவுமே ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி நெல்லிக்காய் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் போடல. டைரெக்டாக அந்த பார்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட உங்ககிட்ட நெல்லிக்காய் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஜீரக தண்ணி இருக்குல்லையா, முன்னே நாள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை ஊற வச்சுருங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நல்லா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஜீரக தண்ணி உங்களால் ரெடி பண்ண முடியலாம். டேரெக்டாக ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் வந்து நல்லா வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது குடிச்சிடுங்க. லைட்டாக சூடான தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறப்போ இதுதான் குடிக்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. நான் வீடியோவில் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் காட்டியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நேற்று வந்து March 13 ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து March 14 இது வந்து சாட்டர்டே. ஸோ நேற்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து டே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட வந்து கொத்தவரங்காய் பொரியல். சமைச்சிட்டே இருக்கும்போது பாதியில் கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வரும்னு நினச்சேன், கரண்ட்டே வரலை. அதனால கிச்சன் வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஈவினிங் மேலே தான் வந்து கரண்ட்டே வந்திருந்தது. ஸோ லைட்டாக கிளிப்பிங் லஞ்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பாலக்கீரை கூட்டு செஞ்சுருந்தேன். கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பருப்பு, சிறு பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு 2மே சேர்த்துருந்தேன். அது கூட வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்துருந்தேன். பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கல, ஏன்னா தம்பிக்கும் அதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்குவேன். ஸோ அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கல. அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிட்டு அதை லைட்டாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அதிலே வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருந்தேன். ஸோ இதுக்கு எண்ணெயே கொஞ்சம் கூட தேவையில்லை. வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் பொரியலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது வந்து கொத்தவரங்காய் பொரியல் எப்பவும் போல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடையில் நாங்களும் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் லஞ்ச் எடுத்திருந்தோம். லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம், நிறைய வந்து கீரை கூட்டு எடுத்திருந்தோம். ஸோ அது கூட கொஞ்சமாக கொத்தவரங்காய் பொரியல், கொஞ்சமாக இல்லை நிறைய கொத்தவரங்காய் பொரியல், ஒரு பாயில்டு எக், அப்புறம் நேற்று செஞ்சுருந்த கொள்ளு ரசம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையுமே வச்சு சூப்பராக வந்து ஃபில்லிங்காக வந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தேன். ஸோ பருப்பு கூட்டு வந்து நிறையா தான் எடுத்திருந்தேன், ஏன்னா ஆயிலே அதில் கொஞ்சம் கூட சேர்க்கல. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கீரை இருக்குது. ஸோ அதனால் நிறைய எடுத்திருந்தேன். ஸோ லன்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டிருந்தேன். இதுமாரி டயட்டில் ஃபாஸ்டிங்லாம் இருக்கீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு இல்லை, மதிய டைமில் கண்டிப்பாக தூங்கலாம். லன்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். எந்த டயட்டில் நீங்கள் இருந்தாலும் தூக்கம் ரொம்ப அவசியம். அது மாதிரி நைட்டும் நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஸோ மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் தான் வெயிட் லாஸும் குயிக்காக நல்லா ரிலாக்ஸாக நடக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, திரும்பியும் டீ குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. குடிங்க, உங்களால் சுத்தமாக முடியவே முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிங்க. அதுவும் ஈவினிங் போல் ஒரு 6 மணிக்குள்ளேயே வந்து டீ குடிச்சிருங்க. ஒரு 5-6 மணிக்கிட்ட டீ குடிங்க. ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டீ, பால், அதுக்கப்புறம் சுகர் சேரும்போது அதுவுமே நிறைய கேலரிஸ் வரும். ஸோ வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியாக வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திங்கன்னா இந்த டயட்டே உங்களுக்கு வெறுத்துடும். ஸோ என்ஜாய் பண்ணி டயட்டை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த 3 மாதம் வரைக்கும் கொண்டு போக முடியும். நம்மளோட வெயிட் எவ்வளோ லாஸ் பண்ணணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு டேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கும் நிறைய சாப்பிடாதீங்க. ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு அந்த டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம். இல்லைன்னா டயட்டே உங்களுக்கு வெறுத்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எந்த டயட்டுமே உங்களால் இருக்க முடியாது. ஸோ ஈவினிங் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸில் வந்து பால் குடிச்சிருந்தேன். சுகர்லாம் எதுவும் சேர்க்காம தான் பால் குடிச்சிருந்தேன். எனக்கு சுகர் சேர்க்காம பால் குடித்து வந்து பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டீ, காஃபி குடிக்கிறீங்கன்னா சுகர் சேர்க்காம குடிச்சு பாருங்கள். ஏன்னா குடிக்க முடியாத ஒரு சில பேருக்கு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். பட் சுகர் சேர்த்தே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நட்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தேன் இல்லையா, ஸோ அதிலே நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நட்ஸ் எடுத்துக்கல, கொஞ்சமாக வந்து பால் எடுத்திருந்தேன். ஸோ ஈவினிங் போல் இந்த மந்த்துக்கான கிராசரிஸ்லாம் வாங்க கடைக்கு போயிருந்தோம். அருண் திடீர்னு வந்து சீக்கிரம் வந்ததால் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கடைக்கு போயிட்டு இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். லேட்டாக எப்பயும் வரதால் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம் தேவையான திங்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால் அப்படியே போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ திடீர்னு கிளம்புனதால் டின்னர் சாப்பிடல, டின்னர் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் சில பேருக்கு வரும். ஸோ வெளில போகிற சுச்சுவேஷன் வரும், நம்மளோட ஃபாஸ்டிங்கும் அதே டைம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆனால் கூட நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட பாருங்கள். அப்படியே லேட் ஆனாலும் கடையில் சாப்பிட்றீங்கன்னா என்ன ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அந்த ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக கொஞ்சம் கம்மியான அளவு சாப்பிட்டுக்கோங்க. வெளில போகாமல் இருக்க முடியாது, போனாலும் ஏதாவது சாப்பிட தோணும், சாப்பிட்டு தான் ஆகிற சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பார்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும். விட்டுட்டிங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடிஞ்சிடும், திரும்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் முக்கியம். ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் வந்து டின்னர் வந்து இன்றைக்கி 8 மணிக்கு தான் முடிச்சிருந்தேன். 8 மணி இல்லை 8:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் டின்னருக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் அந்த கீரை கூட்டு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல்,
பொரியல் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ அதனால் வரும்போதே வந்து இட்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். சப்பாத்தி வாங்கலான்னு நினச்சிருந்தேன். பட் சப்பாத்தி வந்து எக்ஸ்ட்ரா கலரிஸ் தான் ஆட் ஆகும். பிகாஸ் நிறைய எண்ணெய் போட்டிருந்தாங்க சப்பாத்தியில். ஸோ அதுக்கு பதில் இட்லி வாங்குறது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிவிட்டு வரும்போதே வந்து ஆளுக்கு ஒரு 3 இட்லி கணக்கில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நைட் டின்னர் வந்து ஒரு 8:15 கிட்ட ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இட்லி, அது கூட வந்து கொஞ்சமாக அந்த கீரை கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் டின்னர் முடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி டின்னர் முடிக்க கரெக்டாக வந்து 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் ஃபாஸ்டிங்கை வந்து நான் 1:30க்கு தான் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் எடுத்துக்காமல் டைரெக்டாக லஞ்ச் தான் எடுத்துக்கணும். ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி லேட்டாக தான் டின்னர் முடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குன்னு இல்லை, ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். வெளில போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அது மாதிரி லேட் டின்னர் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 twice வந்து இந்த மாதிரி வந்து நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டின்னர் கொஞ்சம் லேட்டாக முடித்தாலும் அடுத்த நாள் வந்து அதே 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கணும். அடுத்த நாள் இதே மாதிரி 1:30க்கு இல்லை 2:30க்கு இல்லை 9:30க்கு நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்கன்னா அதேமாதிரி அடுத்த நாள் வந்து 2:30 கிட்ட வந்து நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் மட்டும் டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி லேட் டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணிக்கிறது அதேமாதிரி ரெகுலராக வச்சுக்க வேணாம். ஏன்னா வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாகிடும். 8 மணிக்குள்ளே டின்னர் முடித்தா தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் லேட் நைட் டின்னர் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாகிடும். அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஒர்க் ஆகாது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி எப்பயாவது நடந்தால் ஓகே தான். ஆனால் ரெகுலராக இந்தமாரி லேட் நைட் டின்னர் மட்டும் சாப்பிடாதீங்க. வெயிட் லாஸ்க்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதே வந்து குயிக்காக வந்து டின்னர் முடிக்கணும். ஸோ அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து 8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிடுங்க. எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி நடந்தால் ஓகே தான், ரேராக. ஸோ ரெகுலராக மட்டும் இது மாதிரி பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி நைட் ட்ரிங்க் வந்து எதுவும் குடிக்கல. ஏன்னா டின்னர் முடித்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட் ட்ரிங்க்லாம் எதுவும் குடிக்கல. லைட்டாக சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து தூங்க போயாச்சு. ஸோ அப்படியே கிச்சனையும் லைட்டாக கொஞ்சம் மெஸியாக இருந்தது, க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிருந்தேன். ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் கேஸ் டே 2 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு டே 3 வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஈவினிங் ஒரு 6:30க்கெலாம் வந்து வீடியோ கரெக்டாக வந்துடும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ எதோட முடிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கேஸ், பாய் அண்ட் குட் நைட்.